السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، قال الله سبحانه وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وجوه يومئذ ناظرة إلى ربها ناظرة. آمنا بالله صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் அளித்தான மேலான பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியமான உம்மத்துமார்களே, நாம் ஒரு காரியத்தை செய்துவிட்டால் அதற்கான ரிசல்ட், முடிவு எப்படி இருக்கும் என்பதை பயந்து கொண்டே இருப்போம். பரீட்சை எழுதினோம் என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகள் பரீட்சை எழுதியிருக்கிறார்கள். பரீட்சை எழுதிய போது உண்டான ஒரு பதட்டத்தை விட, படபடப்பை விட, ரிசல்ட் வருகிற நாளில் அவர்களின் படபடப்பு, பயம் இன்னும் அதிகமாக இருக்கும். என்னான்னு தெரியல. ஏன்னா காரணம், நம்முடைய மனசை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா எழுதியிருக்கிற மாதிரி இருக்கும். ரிசல்ட்டு சில சமயம் நமக்கு நேர் மாற்றமாக வந்துடலாம். இப்படி அந்த முடிவு வரக்கூடிய நாளில், ரிசல்ட் வரக்கூடிய நாளில் யதார்த்தமாகவே ஒரு படபடப்பு, ஒரு பயம் இருக்கும். அதே போல் பாருங்களேன், நாளை மறுநாள் தேர்தல் வருது. எல்லாரும் போய் ஓட்டு போட்டுட்டு வந்துடுவோம். என்ன நிம்மதியோடு வருவோம்? நிறைய விழுந்திருக்குது, மதச்சார்பற்ற கூட்டணிக்கு அநேகமாக வெற்றி பெற்று நினச்சிட்டு வருவோம். ஆனால் ரிசல்ட் வரக்கூடிய நாளில் எல்லாருக்குமே, ஒவ்வொரு வேட்பாளருக்கும், ஒவ்வொரு அவர்களுக்கு ஓட்டளித்த நபர்களுக்கும் ஒரு படபடப்பு இருக்கும். ரிசல்ட் எப்படி வருமோ தெரியல. ஏன்னா சமீப காலமாக நிறைய கோல்மால் நடக்கிறதுனால சின்ன பயம் இருக்கத்தான் செய்யுது. அப்போது இந்த துனியாவில் நாம் ரிசல்ட்டை பயப்படுகிறோம் என்று சொன்னால், இந்த துனியாவுடைய வாழ்க்கைக்கு ஒரு ரிசல்ட் உண்டு, அதுதான் வறுமை நாள். யோசித்து பாருங்கள். இது சின்ன ரிசல்ட், இதில் மாற்றங்கள் நிகழும். திடீர்னு ஜெயிப்பவர்கள் வெற்றி பெறுவது, தோற்று போவார்கள், தோற்று போனவர்கள் வெற்றி பெறுவார்கள். அங்கே வெற்றி அல்லது தோல்வி, இந்த ரெண்டில் ஒன்று இருக்கும். ஆனால் எது என்று தெரியாது. அப்போ அந்த கியாமத்து நாளை பற்றி உண்டான பயம் மோமின்களுக்கு வேண்டும். இன்று ஓதப்பட்ட 2 சூறாவிலையுமே அல்லாஹ் கியாமத்து நாளை பற்றி ரொம்ப தெள்ள தெளிவாக பேசுகிறார். ஒரே ஒரு ஆறுதல், மூமின்களுக்கு அந்த நாள் நல்ல நாளாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறார். இருந்தாலும் நாம் அதை நம்பிக்கிட்டே வாழ்ந்திட முடியாது. கொஞ்சம் பயம் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா கியாமத்து நாள், மறுமை நாள் என்பது ஒரு சாதாரணமான ஒரு நாள் அல்ல. அல்லாஹ்வே அதை ஒரு பூகம்பம் என்று சொல்கிறான். அல்லாஹ் அப்படிதான் சொல்கிறான். இன்ன ஸல்ஸலத்து ஸாஅத்தி ஷைஉன் அதீம். கியாமத்துடைய பூகம்பம் என்பது ஒரு மிகப்பெரிய காரியமாக இருக்கும். அப்படின்னா அந்த நாள் எல்லோருக்குமே ஒரு பயத்தை தரும். அப்போ அந்த நாளை நாம் பயப்படணுமா? அந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது ஒரு அரை நாள் தான். அந்த அரை நாளில் விசாரணை, அதற்கான முடிவு, ரிசல்ட் எல்லாமே வழங்கப்பட்டுவிடும். 3 முறை நம்முடைய அந்த அமல்கள் முன்வைக்கப்படும். அதில் 2 முறை நாம் தங்கடங்கள் தேட கொள்ள அதுக்கெல்லாம் வாய்ப்பு தரப்படும். அதாவது நமக்கல்ல, மூமின்களுக்கல்ல, மூமின் அல்லாத மக்கள் பல தங்கடங்கள் தேட கொள்ள வாய்ப்பு தரப்படும். 3வது முறை முடிவே சொல்லப்பட்டுவிடும். அப்போ அந்த நாள் குறித்துண்டான பயம் ஒவ்வொரு மூமினுடைய உள்ளத்திலும் இருக்கணுமா? இன்னும் சொல்ல போனால், அந்த நாளை பற்றி உண்டான ஈமான் இருந்தால் தான் நம்ம அசல் முஃமின். நமக்கு அதை பற்றி பயம் இல்லை, ஈமான் இல்லை, நம்பிக்கை இல்லை, அதெல்லாம் பார்த்துக்கலாம், இந்த துனியாவுடைய வாழ்க்கை மட்டும்தான் இருக்குது அப்படின்னு ஏதாவது ஒன்று நாம் நினச்சிட்டோன்னு சொன்னால் நம்முடைய ஈமான் நம்மள்கிட்ட இல்லை என்று பொருள். அப்போ நம்முடைய ஈமான் நம்மிடத்தில் இருப்பதற்கான அடையாளமே கியாமத்து நாளை பற்றி ஈமான் கொள்வது தான். அல்லாஹ் கியாமத்து நாளை பற்றி எவ்வளோ அழகாக சொல்கிறான் பாருங்க. உஜூஹு யௌமஇதின் நாதிரா. அந்த நாளில் சில முகங்கள் பசுமையாக, செழிப்பாக இருக்கும். மோமின்களுடைய முகங்கள் தன்னுடைய ரப்பை பார்த்து கொண்டிருக்கும். இன்னும் சில முகங்கள் அப்படியே கருப்படிக்கப்பட்டு அப்படியே ஒரு சுளிப்புக்குள்ளாகி என்ன நடக்குமோ தெரியலையே என்று இருக்கும். அப்போ அந்த நாளை குறித்து ஒரு பயம் வேண்டும் நமக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு முறை கியாமத்து நாளை குறித்து அழுது கொண்டிருந்தார்கள். அதை நினச்சி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மா யுப்கீகி யா ஆயிஷா, ஆயிஷாவே ஏன் அலறன்னு கேட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, கியாமத்து நாளை நினைத்து பார்த்தேன், அழுது விட்டேன். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை கியாமத்து நாளையில் 3 சமயங்களில்
யாரும் யாரை பற்றியும் நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள். இந்த துன்யாவில் கணவன் மனைவியாக வாழ்ந்திருப்பார்கள், அண்ணன் தம்பியாக வாழ்ந்திருப்பார்கள், பெற்றோர் பிள்ளைகளாக வாழ்ந்திருப்பார்கள், ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் கியாமத் நாளையில் ஒரு 3 சந்தர்ப்பத்தில் யாரும் யாரை பற்றியும் நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள். எனக்கு வெற்றி கிடைச்சா போதும், நான் ஈடேற்றம் அடைஞ்சிட்டா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. அதில் முதலாவது நம்முடைய அந்த அமல்களை எடை போடப்படுகிற இடத்தில், நம்முடைய அமல்களை எல்லாம் ஒரு இடத்தில் தராசு தட்டில் எடை போடப்படும். முஃமின்களுக்கு அப்பொழுதும் ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை வரலாம். ஏன்னா ஒரு ஹதீஸ், ரொம்ப அற்புதமான ஹதீஸ், நீண்ட நெடிய ஹதீஸு என்னென்னா, ஒரு முஃமினான அடியானுடைய பாவங்கள் 99 ரிஜிஸ்டர்களாக இருக்குமா, எழுதப்பட்டு நம்ம ரிஜிஸ்டர் இருக்குல்ல, நோட்டு, அப்போ பதிவு செய்யப்பட்ட நோட்டு மட்டுமே 99 நோட்டுகள் இருக்குமா. அதை கொண்டு போய் அந்த தராசில் வைக்கப்படும். இப்போது பாவங்கள் தான் ஜாஸ்தி இருக்கு, நன்மைகளையே காணும். அல்லாஹ் அந்த அடியான் இடத்துல கேட்குறான், நீ இதில் நின்றும் எதையாவது மறுக்கிறியா? இல்லையா அல்லாஹ், நான் மறுக்கலை, செய்து தான் இருக்கிறேன் துன்யாவில். சரி, என்னுடைய அந்த மலக்குகள் நீ செய்யாததை எழுதி உனக்கு அநீதம் செய்து விட்டார்களா? இல்லையா அல்லாஹ், அப்படிலாம் அவங்க அநீதம் செய்யலை. சரி, ஏதாவது உனக்கு தங்கடம் இருக்கா? எதுவுமே இல்லையா அல்லாஹ். அப்படின்னு அப்படியே ஒரு நிராசையாக ஒரு முஃமின் நிற்கிற போது அல்லாஹ் சொல்லுவான், 99 பதிவேடுகள் இப்படி இருந்தாலும் ஒரே ஒரு பதிவேடு இந்த பக்கம் இருக்குதுன்னு சொல்லி அல்லாஹ் ஒரு சின்ன ஒரு நோட்டு மாதிரி எடுத்து காட்டும், ஒரு சீட்டு மாதிரி. அந்த சீட்டில் இவர் துன்யாவில் அந்த அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு போன்ற ஷஹாதத்துடைய கலிமாவை சொல்லி இருப்பார் இல்லையா, கலிமா சொல்லியிருப்பார் இல்லையா, அந்த துண்டு சீட்டை கொண்டு வந்து அல்லாஹ் இப்படி வைப்பான். அது இந்த 99 பதிவேடுகளை மிகைத்து நிற்கும். அல்லாஹ் அவருக்கு ஈடேற்றத்தை கொடுப்பான். அப்போது கியாமத்து நாளையில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். இந்த துன்யாவில் நாம் பிறரை சாதாரணமாக எண்ணிருப்போம், நான் தாயா சாலிஹான மனிதன், நான் தான் தொழுகையாளி, இவெல்லாம் தொழல நினச்சிருப்போம். அல்லாஹ் மறுமையில் அவரை மன்னிச்சுட்டு நம்மளை தண்டிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த துன்யாவில் சில பேர் காலமெல்லாம் பாவம் செய்துட்டு இருப்பாங்க, மறுமை நாளில் அல்லாஹு தஆலா அவரை கூட மன்னிக்கலாம். அப்போ நான் எதுக்காக சொல்கிறேன்னா, ரிசல்ட்டு எப்படியும் வரலான்னு சொல்ல வரேன். நமக்கு ஒரு பக்கம் ஆதரவு, ஒரு பக்கம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கைன்னு இருந்தாலும் அதை விட ஜாஸ்தியாக பயம்தான் இருக்கணும். ஏன்னா முடிவுகள் எப்படி வேண்டுமானாலும் வரலாம். அதற்கு நிறைய சம்பவங்கள் இருக்குது, அது இந்த 10 நிமிஷத்தில் சொல்ல முடியாது. கியாமத்தில் என்னென்ன மாற்றங்கள் நிகழும், யார் யாரெல்லாம் பிழைப்பார்கள், யார் யாரெல்லாம் மாட்டிக்கொள்வார்கள். சில சமயத்தில் ஒரு சாலிகான அடியான் கூட ரப்புக்கு முன்னால் மாட்டிக்கொள்கிறான். காரணம், அவனிடத்தில் வேறு சில குறைகள் இருக்கும். சில சமயத்தில் பாவியான அடியான் கூட தப்பித்து விடுகிறான், அவனிடத்தில் ஏதேனும் ஒரு நல்ல காரியம் இருக்கும். அப்போ நாம் என்ன செய்யணும்னா, நல்ல காரியங்கள் சிறியதோ பெரியதோ அல்லாஹ்வுக்காக அதை அப்படி செஞ்சிடணும். அது கூட மறுமையில் நம்மளை காப்பாற்றுறதுக்கு வழிவகுக்கும். அப்போ முதல் கட்டமாக நம்முடைய நன்மைகளை எடை போடுகிற இடத்தில் யாரும் யாரையும் எண்ணி பார்க்க மாட்டார்கள். இரண்டாவது, நம்முடைய அந்த பதிவேடுகளை நம்முடைய கைகளில் தருகிற நேரத்தில் அது வலது கையில் கொடுக்கப்படுமா அல்லது இடது கையில் கொடுக்கப்படுமா என்று தெரியாத நிலை. அல்லாஹ் எப்படி கொடுப்பானோ தெரியல. இப்படி இது மட்டும்தான் சிந்தனை, இங்கிட்டு எங்கேயும் பார்க்க மாட்டாப்புல, எந்த ஒரு சிந்தனையும் இருக்காது. துன்யாவில் ரொம்ப ஆதர்ஷ தம்பதிகளாக வாழ்ந்திருந்தாலும் கூட, கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க முடியாத பிரியாத ஒரு தம்பதிகளாக வாழ்ந்திருந்தாலும் கூட, சமீபத்தில் இந்த மலப்புரத்தில் அவங்க டூர் போன ஆசிரியர்கள் எல்லாம் அப்படியே வேன் கவிழ்ந்து இறந்து போயிட்டாங்க. ஒரு 9 பேர், நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க. அதில் 2 பேர் யாருன்னா கணவன் மனைவி. அது கூட பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் இணை பிரியாத தம்பதிகள், மரணத்திலும் ஒன்றாகவே உலகத்தை விட்டு பிரிந்த தம்பதிகள் அப்படியெல்லாம் போட்டிருக்கு. அதெல்லாம் ஓகே தான். ஆனால் மறுமை நாளில் இந்த நேரத்தில், எந்த நேரத்தில், நம்முடைய அமல்களை எடை போடுகிற நேரத்தில், நம்மளுடைய அந்த செயலேடுகளை கைகளில் கொடுக்கப்படுகிற நேரத்தில் யாரும் யாரை குறித்தும் எண்ணி கூட பார்க்க மாட்டார்கள், நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள். மூன்றாவது, அந்த சிராத்துல் முஸ்தகீமை கடக்கிற போது, அது சாதாரண பாலம் இல்லை, அது நரகத்திற்கு மேலே அமைக்கப்பட்ட பாலம். அதாவது இப்படி வச்சுங்களேன், நம்ம சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னால் இதை கடந்து தான் போகணும். ராமேஸ்வரத்துக்கு போகணும்னு சொன்னால் பாம்பன் பாலத்தை கடந்து போகணுங்கிற மாதிரி, சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னால் நம்ம இந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்து போகணும். அந்த பாலம் நரகத்தின் மீது அமைக்கப்பட்டிருக்கும். அப்போ அந்த பாலத்தை கடந்து போகிற போதும் யாரும் யாரையும் எண்ணி கூட பார்க்க மாட்டார்கள். நம்ம கடந்துட்டா போதும், எப்படியாவது போயிடணும். ஏன்னா எப்படி போனாலும் தப்பிச்சிக்கலாம்.
மின்னல் வேகத்தில் கடந்தாலும் அவர் ஈடேற்றம் அடைவார், நடந்த நிலையில் கடந்தாலும் ஈடேற்றம் அடைவார், ஒரு மாதிரி தத்தி போயிட்டாலும் ஈடேற்றம் அடைவார். போகாமல் கடக்காமல் விட்டுவிட்டால், கடக்கவே முடியாமல் போனால் அவர் விழுவது நரகத்தில். அப்போ இந்த 3 சந்தர்ப்பங்கள் கியாமத்து நாளையில் பயமான நிலை. நான் சொல்ல வருவது, அல்லாஹுடைய அந்த ரஹ்மத்தை நாம் ஆதரவு வைப்பதோடு வறுமையில் அல்லாஹ் நம்மை மன்னிப்பான், நம்மை சொர்க்கத்தில் புகுத்துவான் என்கிற ஒரு ஆதரவு இருப்பதோடு என்ன நடக்குமோ, ரிசல்ட் எப்படி அமையுமோ என்கிற பயமும் இருக்க வேண்டுமா? நபிமார்களுக்கே நாளை கியாமத்து நாளையில் அந்த மாதிரி ஒரு சிந்தனை இருக்கும். ஒவ்வொரு நபியும் நாம் துன்யாவில் சின்ன தப்புகள் செஞ்சுருப்பாங்க இல்லையா, அதை நினச்சி பயப்படுவாங்க. அல்லாஹ் அவங்கள மன்னிச்சுட்டான் என்று இருந்தாலும் அவங்களுடைய அந்த பயம் உம்மத்திற்கு ஒரு பாடம். நம்ம அதை நினச்சி பயந்துக்கிட்டே இருக்கணும். ரிசல்ட் இருக்குது. அப்போ நம்ம என்ன அல்லாஹ்ட்ட கேட்கணும்? அல்லாஹ் எனக்கு மறுமை நாளுடைய அந்த கஷ்டத்திலிருந்து என்னை காப்பாற்றிடும். கியாமத்து நாளுடைய கஷ்டம், மின் அதாபி யௌமில் கியாமா, கியாமத்து நாளுடைய அதாபு, வேதனை, கஷ்டம், இதிலிருந்து என்னை காப்பாற்றி அல்லாஹ் என்று கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா மறுமை நாளிலே வெற்றி பெற்ற மனிதர்களின் கூட்டத்தில் நம்மை சேர்த்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.